வந்திருந்த சர்வேஸ்வரனின் முன்னாள் காதலி வைஷ்ணவி. ஹே நீயா பர்த்டே டெலிவரி பண்றதுக்கு வந்திருக்கியா? நீலா இந்த மாதிரி பார்ட்டியை பாக்குறதுக்கே உன்னையும் பண்ணிருக்கணும். சர்வேஸ்வரன் அமைதியாக நின்றிருக்க அப்போது அங்கே வந்த வேதிகா பேபி என்று சர்வேஸ்வரனிடம் வந்தவள் காதலி போல அவன் கைகளை கோர்த்து கொள்ள சர்வேஸ்வரன் தன்னையே மறந்து சிலிர்த்து நின்றான். இங்க என்ன பண்ற? தாத்தா உன்னை கூப்பிடுறாங்க, வா. சர்வேஸ்வரன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவளுடன் சென்றான். எனக்காக நீ ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும். என்னோட கம்பெனி இன்வெஸ்டர்ஸ் இந்த பார்ட்டில இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சார், இவர்தான் என் ஹஸ்பண்ட். சர்வேஸ்வரனுக்கு கை கொடுக்க வந்த அந்த இன்வெஸ்டர் அவன் விரலில் இருந்த தங்க மோதிரத்தை யதார்த்தமாய் கவனித்து உறைந்து நின்றார். அவரது கைகள் பயத்தில் நடுங்கின. இல்ல இருக்காது, இட்ஸ் இம்பாசிபிள். பெரிய பெரிய விஐபிகளை நெருங்க பயப்படும் பல மில்லியன் கோடி நிறுவனத்தின் அதிபதி நடுங்கியபடி சர்வேஸ்வரன் முன் மண்டியிட்டு அமர்ந்தார். எங்களோட 18 வருஷ தேடல் முடிவுக்கு வந்துருச்சு டைகர். தேங்க்யூ திரும்ப வந்ததுக்கு. அசால்ட்டாக 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் செய்யும் விஐபி ஏன் சாதாரண டெலிவரி பாயை டைகர் என அழைத்தபடி காலில் விழ வேண்டும்? ரோட்டில் போதையில் கிடந்த சர்வேஸ்வரனை தீரஜ் ஏன் தன் அக்கா வேதிகாவின் அறையில் விட வேண்டும்? ஒரு குடிசையில் வாழக்கூட வசதி இல்லாத ஒரு ஏழை சிறுவன் சர்வேஷ் நகரத்தின் மிகப்பெரிய டான் ஏன் அவன் முன் கைகட்டி நிற்கிறார்? ஒரு சாதாரண டெலிவரி பாய். சர்வேஷின் அதிர்ஷ்டம் என்னவென்றால் அவன் ஒரே இரவில் ஒரு மாஃபியா சாம்ராஜ்யத்தின் தலைவனானான். ஆனால் அவனது குடும்பத்திற்கு இந்த சாம்ராஜ்யம் பற்றி தெரியாது. மேலும் இந்த பொறுப்பை நிறைவேற்ற அவன் தனது அடையாளத்தை மறைக்க வேண்டும். இதை எப்படி அவன் சாதிப்பான்? நேத்து ராத்திரி முழுக்க நீ எங்க இருந்த? தாத்தா, நான் என் ஃப்ரெண்டோட பார்ட்டில இருந்தேன். நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால தான் அங்கேயே தூங்கிட்டேன். ஏற்கனவே நீ எந்த வேலை இல்லாம வெட்டியா இருக்க, இப்போ உனக்கு இது வேற ஒரு கேடா? சர்வேஷ் ஒரு சாதாரண டெலிவரி பாய் வேலை செய்யும் ஏழை பையன். எதிர்பாராத விதமாக நகரத்தின் பிரபலமான மற்றும் கோடீஸ்வரரின் மகள் வேதிகாவை மணந்தான். ஆனால் இந்த திருமணத்தால் அந்த குடும்பத்தில் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. குடும்ப தலைவர் அதியமான் சர்வேஷை வேதிகாவுக்கு கட்டாயத்தின் பேரில் திருமணம் செய்து வைத்தார். ஆனால் சர்வேஷை அவமானப்படுத்த எந்த ஒரு வாய்ப்பையும் அவர் தவறவிடவில்லை. மாடு மாதிரி நிக்காத, இப்ப நான் வெளியே போறேன். திரும்ப வர்றதுக்குள்ள நீ வீட்டை சுத்தம் செஞ்சு வச்சிருக்கணும், இல்லைன்னா உன் காலம் முறிச்சிருவேன். சர்வேஷுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு வீட்டில் தனியாக இருக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மேலும் இந்த அமைதியான உணர்வு அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. சர்வேஷ் தனக்காக மேகியை தயாரித்து சாப்பிட்டுவிட்டு நன்றாக தூங்கிவிட்டான். மாலையில் அவன் மனைவி வேதிகா வீட்டிற்கு வந்தபோது சர்வேஷின் அழுக்கான தலையும் சுருக்கமான ஆடைகளும் இருப்பதை பார்த்து உடனடியாக சர்வேஷிடம், நீ எப்போ திரும்பி வந்த? நாள் முழுக்க வீட்டிலே தூங்கிட்டு இருந்தியா? ஐயோ இல்ல, நான் மதியம் தான் வந்தேன். இன்னைக்கு உன் அண்ணன்ட்ட இருந்து உனக்கு போன் ஏதாவது வந்ததா? சர்வேஷ் தண்ணீர் கிளாஸை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்த வேதிகாவை நோக்கி நகர்ந்தான். வேதிகா குழப்பமான கண்களுடன் சர்வேஷை பார்த்து கொண்டே, அண்ணாவா? இல்லையே, அவன் ஏன் என்ன கூப்பிடணும்? இதை கேட்டதும் சர்வேஷ் திடீரென்று நடுங்கி குழப்பத்துடன் யோசிக்க ஆரம்பித்தான். தீரஜ் இன்னும் என் வார்த்தையை சீரியஸா எடுத்துக்கல போல இருக்கு. ஆனால் சர்வேஷ் தனது உணர்ச்சிகளை காட்டாமல் அமைதியாக அவளிடம், ஐயோ ஒன்னும் இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். தன் சகோதரனின் பெயரை கேட்டதும் தங்களது PR கம்பெனிகளுடன் இணைந்து பணியாற்றும் அனைத்து விஷயங்களையும் தீரஜ் சூர்யாவின் நிறுவனத்திடம் ஒப்படைத்து விட்டான் என்று வேதிகாவுக்கு நினைவுக்கு வந்தது. இதை நினைத்து வேதிகா உள்ளுக்குள் மிகவும் கோபமடைந்தாள். ஆனால் அவள் இனி அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. நேத்து நைட் நீ எங்கிருந்த என்று விசாரிக்கும் வேதிகாவின் கவனம் முழுவதும் சர்வேஷ் மீது இருந்தது. நேற்று இரவு சர்வேஷ் வீடு திரும்பாததை அவள் நினைவு கூர்ந்ததும் உள்ளுக்குள் இன்னும் சங்கடமாக உணர ஆரம்பித்தாள். அவளுக்கு சர்வேஷ் புன்னகையுடன் பதிலளித்தார். என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்க்க போயிருந்தேன். பேசிட்டே இருக்கும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அப்படியே தூங்கிட்டேன். பழைய ஃப்ரெண்டா? அவர் மிஸ்டர் விக்ரம், ஹோட்டல் சஃபயர் உரிமையாளர், கரெக்டா? என்று கேட்டு வேதிகா சர்வேஷை முறைத்து பார்க்க ஆரம்பித்தாள். தனது கணவர் நகரத்தின் மிகப்பெரிய தொழிலதிபரும் மாஃபியா மன்னருமான விக்ரமின் நண்பனாக இருக்குமோ என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. சரியா சொன்ன, அவர்தான். சர்வேஷின் வாயிலிருந்து இவ்வளவு நேரடியான பதிலை கேட்டதும் வேதிகா அதிர்ச்சி அடைந்தாள். சில நொடிகள் யோசித்த பிறகு வேதிகா சோஃபாவில் படுத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக் கொண்டே, மிஸ்டர் விக்ரம உங்களுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா நேத்து ராத்திரி முழுக்க நீங்க அவரோட பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா என்னால நம்ப முடியல. இதை சொன்ன பிறகு வேதிகா டிவி ரிமோட்டை எடுத்து டிவியை ஆன் செய்தபடியே சொன்னாள். மிஸ்டர் விக்ரம் எப்படிப்பட்டவர்னு சொல்லுங்க. சொல்ல போனா உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேச அவருக்கு போதுமான நேரம் இருக்கா? நீங்க எதையாவது சொல்லுவீங்க, நான் நம்பவேன்னு நினைக்கிறீங்க. சர்வேஷ் தனது 2 தோள்களையும் மேல் நோக்கி உயர்த்தினான். ஆனால் எதுவும் பேசவில்லை. போய் எனக்கு மேகி செய், நான் இன்னும் டின்னர் சாப்பிடல. சர்வேஷ் ஒரு கிண்ணத்தில் மேகியை பரிமாறிக்கொண்டிருந்த போது கதவு தட்டப்பட்டது. தாத்தா அதியமானும் வீடு திரும்பினார். அதியமான் எப்போதும் போல ஒரு விசித்திரமான பார்வையுடன் அவனை பார்த்துவிட்டு நேராக வேதிகாவை நோக்கி சென்று சோஃபாவில் அமர்ந்தபடியே, இப்ப யார் உன்னை மூட் அவுட் பண்ணது? ஏன் முகம் இப்படி கோபமா இருக்கு? இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதியமானின் கண்கள் நேராக சமையல் அறையை நோக்கி சென்றன. வேதிகாவோ சர்வேஷ் ஏதோ செய்திருப்பதால் தான் அவன் தாத்தா வருத்தப்பட்டிருப்பார் என்று கவலைப்பட்டாள். தாத்தா என்னாச்சு? ஏன் கோவமா இருக்கீங்க? அதுக்கு யார் காரணம்னு சொல்லுங்க, அவங்களை ஒரு வழி பண்ணிடுறேன். ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு அதியமான் வேதிகாவின் தோளில் கையை வைத்து, உங்க 2 பேரை பத்தி தான் எனக்கு பெரிய கவலை. உங்க IVF டெஸ்ட் திரும்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சர்வீஸாவோட ஜீன்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவன் ஒரு முட்டாள்.
அவனுக்கு எந்த குடும்ப தொடர்பும் இல்ல. அவனோட உடம்புல நிச்சயம் ஏதோ ஒரு தப்பு இருக்கும். அவனை தனியா ஃபுல் பாடி செக்அப் பண்ண வைக்கணும்னு நான் யோசிக்கிறேன். இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதியமானின் கவனம் சமையலறையை நோக்கி சென்றது. பின்னர் அவர் சர்வேஷுக்கு கேட்கக்கூடிய குரலில் பேசினார். உங்கள் இருவருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள். ஓ தாத்தா, நீங்க ரொம்ப ஸ்வீட். ஆனா இந்த விஷயத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்க முடியுமா? எனக்கு ஏற்கனவே தலைக்கு மேல நிறைய வேலை இருக்கு. இப்பதான் என்னோட கம்பெனி பினான்ஸ் ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளியே வந்திருக்கு. நான் என்னோட கம்பெனிலேயே இன்னும் அதிக கவனம் செலுத்தணும். அதுக்குள்ள இப்ப இதெல்லாம் எதுக்கு? வேதிகா இங்கு விவாதம் தனது சோதனை குழாய் குழந்தையை பற்றியது என்பதை அறிந்ததும் அந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தாமல் பிரச்சனையை அடக்க முயன்றாள். இந்த விஷயத்தை நான் இன்னும் தள்ளி வைக்கணும்னு சொல்றியா? உங்க கல்யாணம் ஆகிய 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. உங்க ஐவிஎஃப் டெஸ்ட் 3-4 தடவை ஃபெயிலியர் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்து நீங்க அவசரப்படல. ஆனா நான் சொந்தக்காரங்களுக்கு பதில் சொல்லணும். சொசைட்டில எல்லாரும் நம்மள கேலி பண்ணி பேசுவாங்க. நீங்க தலை காட்ட முடியாது. நீங்க போய் பதில் சொல்லுவீங்களா? தாத்தா ப்ளீஸ் போதும், நிறுத்துங்க. இத பத்தி இப்ப நான் பேச விரும்பல. வேதிகாவின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டபடி சர்வேஷ் ஒரு கிண்ணத்தில் மேகியை எடுத்துக்கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தான். இதை பார்த்த வேதிகா முதல் முறையாக சர்வேஷின் அக்கறையை உணர்ந்தாள். சர்வேஷ் இதை 2 வருடங்களாக செய்து வந்தாலும் வேதிகா ஒருபோதும் சர்வேஷை கவனமாக பார்த்ததில்லை. இன்று அவனை இப்படி பார்த்ததும் மேகி போன்ற ஒரு சிறிய விஷயம் கூட அவளுக்கு பிடித்திருந்தது. சர்வேஷ் மற்றும் வேதிகாவின் கண்கள் சந்தித்தன. வேதிகா மெதுவாக நன்றி சொன்னாள். வேதிகாவின் இதயத்தில் ஒரு இடத்தை பிடிக்கும் பயணத்தில் தான் ஒரு படி முன்னேறிவிட்டதை சர்வேஷ் உணரத் தொடங்கினான். இந்த நேரத்தில் வேதிகா மிகவும் தொலைந்து போனதால் அவள் தன் தாத்தா அதியமானின் பார்வையை முற்றிலுமாக புறக்கணித்தாள். அவள் சர்வேஷிடம், இப்போதைக்கு நீங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். அதியமான் தனது பேத்தியிடமிருந்து இதை கேட்டதும் மிகவும் கோபமடைந்தார். அவர் உடனடியாக சோஃபாவிலிருந்து எழுந்து வேகமாக தன் அறைக்கு சென்றார். சர்வேஷ் வேதிகாவிடம் சிரித்துக்கொண்டே, சரி, நீங்க சொல்ற மாதிரியே செய்யலாம். சர்வேஷ் தனது மகிழ்ச்சியை முழுமையாக வெளிப்படுத்த முடியவில்லை. அது ஒரு மிகப்பெரிய நாள். வேதிகா தனது தாத்தா முன் சர்வேஷுக்காக ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தாள். அதுவும் இவ்வளவு பெரிய பிரச்சனையில் இந்த விஷயம் எப்படி தீர்க்கப்படுகிறது என்பதை அவளால் பார்க்க முடிந்தது. மேகி சாப்பிட்ட பிறகு வேதிகா மீதமுள்ள பாத்திரங்களை கழுவிவிட்டு படுக்கையில் படுத்தாள். சர்வேஷ் தரையில் படுக்கையில் இருந்தவன் உடனடியாக திரும்பி தனது உடலை சிறிது தூக்கி படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்த தனது அழகான மனைவியை பார்க்க தொடங்கினான். சிறிது நேரம் இப்படி பார்த்த பிறகு சர்வேஷ் அவளிடம், நாளைக்கு உங்க அண்ணன் கிட்ட இருந்து போன் வந்தா சூர்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட கோஆபரேட் பண்றத பத்தி பேசினா நீங்க நேரடியா உடனே சரின்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. உங்க முக்கியத்துவத்தையும் அவருக்கு தெரியப்படுத்தணும் என்று அவன் சொன்னதை கேட்டு வேதிகா அதிர்ச்சி அடைந்து சர்வேஷ் பக்கம் திரும்பினாள். வேதிகா குழப்பமான முகபாவத்துடன், உங்களுக்கு என்ன பைத்தியமா? தீரஜ் அண்ணா இப்ப எல்லாத்தையும் சூர்யாவுக்கு கொடுத்துட்டாரு. இனிமே அந்த கம்பெனியோட எல்லா டீலையும் அவன் தான் பாத்துக்குவான். அவனுக்கு இப்ப நான் தேவைப்பட மாட்டேன். உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. சும்மா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. சரி, ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, உன்கிட்ட அவங்க ஏதாவது கேட்டா உடனே அதுக்கு சரின்னு சொல்லாத. வா, இப்போதைக்கு தூங்க என்று சொல்லிவிட்டு மெல்ல புன்னகைத்தபடியே தூங்கினான். எப்படியோ வேதிகா தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு விளக்குகளை அணைத்த பிறகு அவளும் தூங்கிவிட்டாள். மறுநாள் வேதிகா வீட்டை விட்டு வேலைக்கு சென்ற போது சர்வேஷ் அவளை பின்தொடர்ந்து தனது ஆபீஸை நோக்கி சென்றான். சர்வேஷ் தனது உண்மையான அடையாளத்தை எல்லோரிடமிருந்தும் மறைத்து வைத்திருந்தான். வேதிகாவின் குடும்பத்தை பொறுத்தவரை அவன் ஒரு சாதாரண டெலிவரி பாய் மற்றும் ஒரு பயனற்ற மருமகன். ஆனால் உண்மையில் அவன் மாஃபியா உலகத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமான ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸின் புதிய தலைவனாகிவிட்டான். மாஃபியா உலகில் அனைவரும் அவனை டைகர் என்று அறிந்தார்கள். இந்த நிறுவனத்தின் அடித்தளம் அவரது தந்தை ராஜனால் அமைக்கப்பட்டது. ஆனால் ராஜனின் மரணத்திற்கு பிறகு நிறுவனத்தின் பொறுப்பு அவரது விசுவாசமான தோழன் விக்ரமின் கைக்கு வந்தது. சஞ்சயின் கொலைக்கு பிறகு விக்ரம் சர்வேஷை 18 ஆண்டுகள் ஒரு அனாதை இல்லத்தில் வைத்திருந்தார். அங்கு அவருக்கு ஒவ்வொரு நாளும் கடுமையான உடல் பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் அனைத்து சிரமங்களையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தார். சர்வேஷ் திறமையானவன் என்று விக்ரம் உணர்ந்த போது அவனை ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ் அரியணையில் அமர்த்தினார். ஆனால் தனது உண்மையான அடையாளத்தை எல்லோரிடமிருந்தும் மறைக்க ஒரு நிபந்தனையும் விதித்தார். இந்த நிபந்தனை மீறப்பட்டிருந்தால் சர்வேஷ் இந்த அரியணையை கைகளை கழுவ வேண்டியிருக்கும். பாஸ் பதவி ரொம்ப வசதியானது. குறிப்பா எல்லாத்தையும் நம்ம கிட்ட கேட்காம தானே செஞ்சு வைக்கிற செக்யூரிட்டி நம்ம கிட்ட இருக்கும்போது நாம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு சில டாக்குமெண்ட்ஸ்க்கு கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் என்றபடி சர்வேஷ் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த போது அவனது அறை கதவு தட்டப்பட்டதும் செக்ரட்டரி நந்திதா உள்ளே வந்தாள். நந்திதா இளஞ்சிவப்பு நிற பாவாடை மற்றும் வெள்ளை நிற மேலாடை அணிந்திருந்தாள். இன்று அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் இந்த முறை நந்திதா சர்வேஷ் அவளை நீண்ட நேரம் பார்க்க வாய்ப்பளிக்கவில்லை. உடனடியாக அவனிடம், டைகர், பிஆர் குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து கோஆபரேஷன் பண்றத பத்தி விசாரிக்க ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க.
அவர் பேரு சூர்யா. என்று நந்திதா சொல்ல அவளையே பார்த்த பிறகு சர்வேஷின் கவனம் முழுவதும் அவன் தேநீர் கோப்பையில் இருந்தது. சர்வேஷ் முகத்தை உயர்த்தவே இல்லை. அவனை போக சொல்ல. தீரஜுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? நான் வேதிகா மட்டும்தான் இதை பத்தி பேசுவான்னு சொன்னாலும் ஏன் அவன் புது ஆளுங்களை அனுப்புறான்? ஒருவேளை அவன் அதை என்கிட்ட நேரடியா எதிர்பார்க்கறானோ என்று சர்வேஷ் தனக்குள் யோசித்துக் கொண்டு தேநீர் கோப்பையை காலி செய்தான். சூர்யா PR குழுமத்தின் ஆடம்பரமான அலுவலகத்தின் முதல் தளத்தில் காத்திருந்தான். ஆனால் நந்திதா அவனை அங்கிருந்து வெளியேறச் சொன்ன போது சூர்யாவுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. அவன் தோல்வி செய்தியுடன் திரும்பி வந்து தீரஜிடம் நடந்ததை சொன்ன போது தீரஜின் முகம் கோபத்தால் சிவந்தது. தீரஜ் முற்றிலும் உதவியற்றவனாக இருந்தான். இப்போது அவனுக்கு வேதிகாவை அழைப்பதை தவிர வேறு வழி இல்லை. மறுபுறம் வேதிகா தன் தாத்தாவுடன் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவளுடைய தொலைபேசி ஒலித்தது. வேதிகா தன் பாக்கெட்டிலிருந்து போனை எடுத்து பார்த்தாள். தீரஜிடமிருந்து அழைப்பு வருவதை பார்த்தாள். வேதிகா அழைப்பை எடுத்து ஸ்பீக்கரை ஆன் செய்தாள். ஹலோ அண்ணா, என்ன விஷயம்? நீங்கள் அனைத்தும் ஒரே கிளிக்கில் உங்களுக்கு தெரிய வேண்டுமா? உடனடியாக பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்து இந்த பிளாக்பஸ்டர் கதையை கேளுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.